அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். எஸ்ஐஆர் என்ற கொடுமை, திமுக அரசின் இரட்டை வேடம், கடும் பணிச்சுமையால் தமிழக அரசு ஊழியர்கள் அடைகின்ற துயரம், கும்பகோணத்தில் அங்கன்வாடி ஊழியர் ஒருவர் மேற்கொண்ட தற்கொலை முயற்சி, இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொளியில நாம பார்க்க இருக்கிறோம். எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் எழுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு அரசியல் கட்சியை தவிர, ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று அதிமுக. இதில் குறிப்பா ஆளுங்கட்சியான திமுக இரட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பது போல காட்டிக்கொண்டாலும் மிக முக்கியமாக களத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பது திமுக தான். திமுகவின் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தான் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை மிக சரியாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்லையும் பொறுப்பாளர்கள் நியமித்து அரசு ஊழியர்களை தங்களுக்கு ஆதரவாக வேலை செய்ய அவர்கள் கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் கடந்த நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே கடுமையான பணிச்சுமையில் இருந்த தமிழக அரசு ஊழியர்கள் இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தினால கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாயிருக்கிறாங்க. மிகவும் மழைக்காலமான பண்டிகை காலமான காலத்திற்குள் இந்த வாக்காளர் பட்டியல் முழுமையாக திருத்தப்பட்டு விட வேண்டும் என்கின்ற கடுமையான அழுத்தம் அரசு அதிகாரிகள் மூலமாக அடிப்படை ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனால கடுமையான மனச்சுமைக்கு உளைச்சலுக்கு உள்ளான அங்கன்வாடி ஊழியர் போன்ற அடிப்படை ஊழியர்கள் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல பெண் அரசு ஊழியர்களின் நிலைமை இன்னும் கொடுமை. அவர்கள் பணி முடிந்து வீட்டிற்கு சென்ற போதும் கூட ஆபாசமான முறையில் பேசுகின்ற அரசியல் பொறுப்பாளர்கள், தவறான அழைப்புகள் என பல்வேறு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு பெண் அரசு ஊழியர்கள் தவித்து வராங்க. கும்பகோணத்துல இந்த மனச்சுமை தாங்க முடியாம, இந்த பணிச்சுமை தாங்க முடியாம ஊழியர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் உதயபான் சிங்காரே என்கின்ற ஆசிரியர், அதே போல கேரளாவில் அனிஸ் ஜார்ஜ் என்ப அரசு ஊழியர் போன்ற பல பேர் இதனால பாதிக்கப்பட்டு தற்கொலை உள்ளாகி இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் என்கின்ற வாக்காளர் சிறப்பு திருத்தம் வாக்காளர்களை பெருமளவு பாதிக்கின்ற அளவுக்கு இருக்கு என்ற குற்றச்சாட்டுக்கு இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது. இது அரசு ஊழியர்களையும் கடுமையாக பாதிக்குது. 2 மாசத்துக்குள்ள நீங்கள் வாக்காளர் பட்டியல் முழுக்க திருத்தி அந்த விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து கணினியில் அப்லோட் பண்ணி நீங்க வெளியிடணும் சொல்றது கடுமையான அவங்களுக்கு ஒர்க் பிரஷரை ஏற்படுத்தியிருக்கு. அங்கன்வாடி ஊழியர் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு தூக்க மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்ட சம்பவம் கடுமையான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது கும்பகோணத்தில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க அரசு ஊழியர்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க, கடுமையான பணிச்சுமைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. திமுக அரசின் இரட்டை வேடம் இருக்கிறதுலே மாபெரும் கொடுமைங்க. எதிர்ப்பது போல எதிர்ப்பது, இன்னொரு பக்கம் அந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவது. இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு ஒவ்வொரு ஊர்லையும் திமுக பொறுப்பாளர்கள் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாக்காளர்கள தங்களுக்கு வேண்டியவர்களை இணைக்க வேண்டும் என அரசு ஊழியர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதே போல தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்தவர்கள், அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து அரசு ஊழியர்களை கையில் வைத்துக் கொண்டு நீக்குகிற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது என எல்லா கட்சியும் குற்றச்சாட்டில் இறங்கியிருக்கிறாங்க. களத்துல மிகப்பெரிய ஒரு குழப்பமான நிலைமை நீடிக்குது. ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு குடி போனவங்களை எப்படி கணக்கெடுக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களை பத்தி எப்படி கணக்கெடுக்கிறாங்க, சிறைக்கு போனவங்க அல்லது முகவரி மாற்றி போனவங்களை பத்தி எப்படி கணக்கெடுக்கிறாங்க, தகவல் சேகரிக்கிறாங்க போன்ற எந்த தகவலும் குழப்பமான நிலையில தான் இருக்கே ஒழிய இதுவரை எஸ்ஐஆர் பற்றிய ஒரு தெளிவை யாராலையும் கொடுக்க முடியலங்க. குறிப்பா இது அரசு ஊழியர்களின் நிலைமைங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமைங்க. ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கிற பணிச்சுமை, அதுல இப்ப இந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க எப்படியாவது இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை நீங்க நிறைவேற்றி பட்டியலை வெளியிடணும்னு சொல்லி அவர்களது மேலதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் தருகிற மன அழுத்தம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு இன்னைக்கு களத்துல நேரடியாக நாம சந்தித்த அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரும் தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு கும்பகோணத்துல அங்கன்வாடி ஊழியர் ஒருவர் பணிச்சுமையால் அந்த தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கு. நாம் தமிழர் கட்சியின்
கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி வழக்கறிஞர் மோ ஆனந்த் அவர்கள் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களோட களத்திற்கு நேரடியாக சென்று அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்றிருக்கிறாருங்க. அவர் தான் இன்னைக்கு நமது போர்த்தொழில் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை சந்தித்து சில கேள்விகளை முன்வைப்போம், வாருங்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் என்கின்ற வாக்காளர் சிறப்பு திருத்தத்தினால எல்லா கட்சிகளும் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. பொதுவா திமுக பாஜக கூட இங்க தமிழ்நாட்டில் இதனால கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை நீங்க நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்க்கிறீங்க. நீங்களும் களத்தில் நின்று இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் எப்படி நடைபெறுகிறது என்று கண்காணிச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே களத்தில் நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள் என்ன? இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு? குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கு. அதை எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிஎல்ஓ அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க படிவத்தை கொண்டு வந்து கொடுக்குறப்ப மக்கள் 1008 கேள்வி கேட்கறாங்க. அவங்களும் தோன்ற கேள்விகள் கேட்கறாங்க. இப்போ இந்த பிஎல்ஓக்கு ஏதாவது பயிற்சி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த பிஎல்ஓக்கள் மனுக்கள் கொண்டு அந்த ஃபார்ம் கொண்டு கொடுக்க போறப்ப பொதுமக்கள் கேட்க கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. நீங்க கொண்டு கொடுத்துட்டு நீங்க ஃபார்மை கொண்டு வந்து ஆபீஸில் கொண்டு கொடுங்க, அப்ப நான் விளக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பெரிய குழப்பமா இருக்கு. எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்படுவார்களோ அப்படின்ற அச்சம் பொதுமக்கள்கிட்ட வலுவா இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் எது போன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது? எப்படி இறந்தவர்கள் மட்டும்தான் நீக்கிறாங்களா? இந்த முகவரி மாறுறவங்க எல்லாம் எப்படி? அது எப்படி? அது இல்லை, இறந்தவர்கள் மட்டும் கிடையாது, முகவர்கள் மாறுறவங்க இங்கேருந்து போன 2002 கடைசியாக எஸ்ஐஆர் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குறிப்பிட்டு 2002 அவங்க அப்பா ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க அப்பா எங்க குடியிருந்தாங்களோ அங்க போய் அந்த பட்டியல் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட பழைய வாக்காளர் பழைய ஓட்டர் ஐடி நம்பர் பாத்தீங்கன்னா MSY MHY அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கும். இப்பதான் NFSன்னு ஒரு புது சிஸ்டம் வந்துட்டு இருக்கு. கரெக்டா சொல்ல போனா ஒரு 10 ஆண்டுகளா NFSன்னு போடுவாங்க. அதன் அடிப்படையில தான் அந்த வாக்காளர் அடையாள அட்டை வந்துட்டு இருக்கும். பழசெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க ரொம்ப ஒரு குதிரை கொம்பா இருந்துட்டு இருக்கு. அது ரொம்ப சிரமமா இருக்கு. அங்க வர்ற ஊழியர்கள் இன்டர்நெட் ஒர்க் ஆகல அப்படின்ற இப்ப சில விஷயங்களை ஆன்லைன்ல பதிவு பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆன்லைன்ல போய் பதிவு பண்ண போனா சுத்திக்கிட்டே இருக்கு, இணையம் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு கால விரயமாகுது. இது முழுக்க அங்க உள்ள பணியாளர்கள் வேலை செய்ய முடியாம போகுது. இந்த பணியை யார் பாக்குறாங்க அப்படின்னா டிஎம்கே காரங்க தான் பாக்குறாங்க. ஏடிஎம்கே காரங்க கூட பெருசா பாக்குற மாதிரி தெரியல. டிஎம்கே காரங்க தான் வார்டு செயலாளர்ல இருந்து வார்டு மெம்பர்ல எல்லாம். நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவரா இருக்கீங்க, நீங்க போய் அதுல போய் தலையிட முடியலையா? நாங்கள் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கே சில குளறுபடிகள் இருக்குது. தலைமையிலேருந்து சொல்கிற அறிவுறுத்தல் என்ன அப்படின்னாக்கா, இது நிராகரிக்கணும், எஸ்ஐஆரை முழுக்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கணும் தான் எங்கள் கட்சியோட தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. அது ரெண்டு இல்லை, எங்களுக்கே மக்கள் எங்களுக்கு நோக்கி வர்றாங்க, தம்பி இந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நான் எப்படி ஃபில்அப் பண்ணி தரது அப்படின்ட்டு. நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்த்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுற மக்கள் எங்களோட ஓட்டை இழந்துடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அவங்களுக்கு உறுதியாக பக்கத்துல இருந்து உதவி பண்ணுறோம். அதே மாதிரி தான் இப்போ சரி, இப்போ இந்த ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ வெளிநாடு போனவங்க எப்படி பண்ண போகிறாங்க? இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க எப்படி பண்ண போகிறாங்க? அதை பற்றி ஏதாவது தெளிவு இருக்கா இந்த எஸ்ஐஆர் பொறுத்து? இல்லை, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாருனாக்கா அவங்களோட புகைப்படம் இப்போ ரீசெண்டாக எடுத்த புகைப்படம் கேட்குறாங்க. அவங்க கடைசியாக ஓட்டு போட்ட லிஸ்ட் ஒன்று கேட்குறாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணி நாங்களே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களே கொண்டே கொடுத்தாலுமே இது எல்லாமே பிப்ரவரி 7ஆம் தேதி பட்டியல் வெளியிடறாங்க பாருங்க. அதில் தான் தெரியும் எங்களோட நாங்கள் கொடுத்தாலும் ஏற்று. சிறைக்கு போனவங்களை எப்படி பண்ணுறீங்க? அதுவும் இப்படி தானா? இதே மாதிரி தான் எடுக்கிறேன்றாங்க. சிறைக்கு போனவங்களும் சரி, முகவரி மாற்றமும் சரி, நீண்ட ஆண்டுகளா இங்க இருந்து இப்போ மருத்துவமனை கோமா ஸ்டேஜ்ல இருக்க நிறைய பேர் எல்லாம் இருக்காங்க. நம்ம அதையும் கணக்கு எடுத்துக்கணும். அவங்க கோமா ஸ்டேஜ் சரியா எப்ப சரியாகும்னு தெரியாது. அவங்க சரியா ஓட்டு போறவங்க நம்ம இருப்பாங்கல்ல, அவங்களையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டாகும். இப்ப அவங்களையும் நம்ம இந்த பட்டியலை சேர்க்கணும்னு சொல்லி பேசி வந்துட்டு. இப்போ இந்த கணினி தரவேற்றம்னு ஒன்று சொல்றீங்க. இப்போ நாடு முழுக்க கணினியோட வேகம், அதாவது செயல்பாட்டின் வேகம் ஒரே அளவுக்கு இருக்காது. இப்போ கிராமப்புறங்களில் கணினி இணைய பயன்பாடே இல்லாத கிராமங்களில் இந்த எஸ்ஐஆர் தரவேற்றம்ங்கிறது எப்படி சாத்தியமா இருக்கா? நீங்க பொதுமக்களையே இணையதளம் பயன்படுத்த முடியாத நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அங்கன்வாடி ஊழியர்கள் இப்போ பிஎல்ஓ ஆபீஸர் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு இணையதளம் பயன்படுத்த தெரியாதே பல பேருக்கு. அவங்களே என்ன பண்றாங்க, படிவத்தை கொண்டு கொடுக்குறாங்க, தம்பி இதை பூர்த்தி பண்ணி கொடுங்க தம்பி, அம்மா எனக்கு தெரியலமா அப்படின்னு சொன்னாக்கா, தம்பி அங்க உள்ள ஏரியாக்காரங்க கவுன்சிலரா வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அவங்க பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆமா, அப்படிதான் இருக்காங்க. அவங்கள வச்சு பயன்படுத்தின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரி கொடுக்க போறப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்களை சேரு அவங்கள சேர்க்காத அப்படி மாதிரி எப்படி ஒரு வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. சரி, இப்போ அந்த அங்கன்வாடி ஊழியர்கள்
அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலை தயாரிக்கிறதுல கடுமையான பணிச்சுமை ஏற்பட்டிருக்கு. இப்போ மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு, கேரளாவில் ஒரு தற்கொலை பண்ணியிருக்காரு, இன்னைக்கு கும்பகோணத்தில் சித்ரா என்கின்ற ஒரு பெண்மணி வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்கள் களத்தில் நின்று அந்த போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த தகவல் இந்த மாதிரி சித்ரான ஒரு அம்மா வந்து இது மாதிரி தற்கொலைக்கு முயன்றாங்கன்னு தகவல் வந்துச்சு. அதனால நானும் எங்கள் நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர், மகளிர் பாசறை பொறுப்பாளர் எல்லாரும் நாங்கள் நேரடியாக போனோம், களத்துக்கு போனோம். ஒரு 20 பேர் நேரடியாக போயிட்டு அவங்கள போய் சந்திச்சு பேசணும். அந்த அம்மா வந்து பேச முடியாத சூழல்லாம் இருந்தாங்க. அவங்க மகள்கிட்ட கேட்டோம், என்னம்மா நடந்துச்சு சொல்லி கேட்டோம். நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க மேற்கொண்டு அவங்க கூட இந்த பயணிக்கிற, அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குற அங்கன்வாடி ஊழியர் எல்லாருமே எங்களுக்கு இது வேண்டாம், எங்களால் பார்க்க முடியல, நாங்கள் மாச சம்பளம் 7,000 வாங்குறோம், 7,000 சம்பளம் வாங்க நீங்க எவ்வளோ வேலை வாங்குவீங்க? அன்டயத்துலலாம் ஃபோன் பண்றாங்க. விடிகாலம்பு 5 மணிலாம் ஃபோன் பண்ணி அங்க உள்ள வார்டு செயலாளர் கூப்பிட்டு இங்க வா அங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வா ஓப்பன் ஒருமையில பேசுறாங்க. என் வயசு என்ன, அவங்க வயசு என்ன, நான் பாக்குற வேலையை வந்து என் வீட்டுல நான் குழந்தை குட்டியோட இருந்துட்டு இருக்கேன். நள்ளிரவுகள் ஆபாசமா கூட அழைப்புகள்லாம் வருதுங்கிற மாதிரி. ஆமா, இந்த மாதிரி பிஎல் அதிகாரி எல்லாமே ஃபோன் நம்பர் கொடுத்துறாங்கல்ல, பிஎல் லேடி பெண் அப்படிங்க, பெண்ணோட அந்த தொலைபேசி நம்பர் கொடுத்துருவாங்க. அவங்க போறதுனால அங்க உள்ள யாரோ ஒரு அன்னோன் பர்சன்ஸ் ஃபோன் பண்ணி தவறுதல வார்த்தை பேசுறாங்க. எங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஆகுது. அதனால எங்களுக்கு பிஎல்ஓவா இந்த எங்களுக்கு அந்த வேலை கொடுக்காதீங்க, எஸ்ஐஆர் வேலை எங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்றாங்க. இந்த மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜிலாம் சொல்றாங்க, நாங்க எஸ்ஐஆர் எனது அரசாங்கம் எடுக்காது, மத்திய அரசு ஊழியர்கள் அவங்க வேணா வந்து எடுத்துக்கிட்டோம், தேர்தல் ஆணையம் அவங்க ஊழியர்களை வச்சு நியமிச்சு அவங்க எடுத்துக்கிட்டோம், எங்க ஊழியர்கள் வந்து பார்க்க மாட்டாங்க இந்த வேலைன்னு அவங்களாம் சொல்றாங்க. ஏன் தமிழ்நாட்டு அரசு, தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் எஸ்ஐஆரை தீவிரமா எதிர்க்கிறாங்கிறாரு. அவர் மட்டும் வந்து அவருக்கு கீழே இருக்கிற அந்த அரசு ஊழியர்களை, அங்கன்வாடி ஊழியர்களை போட்டு இப்படி பாடா ஏன் படுத்துறாரு? இதை பத்தி உங்க கருத்து என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க திறமையான ஒரு முதலமைச்சரை நாங்க பாக்குறோம். திறனற்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காரு நாங்க நினைக்கிறோம். மேற்கு வங்காள மம்தா பானர்ஜி வந்து திறனுடைய முதலமைச்சராக நீங்க பாக்குறீங்க. இவங்க ஒரு முதலமைச்சர் வந்து இப்படி நினைச்சா வந்து அரசு ஊழியர்களை காப்பாற்ற முடியுமா? அதுக்கு வாய்ப்புலாம் இருக்கா? இப்போ அரசு ஊழியர்கள் இப்போ எதை நம்பி தான் இருக்காங்க? பொதுமக்கள் யார் நம்பி இருக்காங்க? ஓட்டு போட்டு யார் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம்? அப்புறம் முதலமைச்சர் எங்களுக்கு எதுக்கு இருக்காங்க? முதலமைச்சருங்க ஒரு நாட்டோட மக்களை வந்து பாதுகாக்கிறது வேலை தானே. மத்திய அரசுக்கு வந்து கும்பிடு போடணும் அவசியம் இல்லையே. அப்புறம் எதுக்கு நாங்க உங்களுக்கு தானே வரி கட்டுறோம்? நாங்க நேரடியா மத்திய அரசு வரி கட்டலையே. நாங்க உங்களுக்கு வரி கட்டுறோம். எதுக்கு வரி கட்டுறோம்? நீங்களாம் பாதுகாப்பா இருப்பீங்க, நல்லபடியா பாத்துப்பீங்க தானே. நீங்க போய் மத்திய அரசுகிட்ட வந்து எங்களை அடமானம் வைக்கிறதுக்கு நாங்க இருக்கணும் அவசியம் இல்லையே. நீங்க இருக்கணும் அவசியம் இல்லையே. இந்த 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 சிறப்பு திருத்தம், இந்த எஸ்ஐஆர் வந்து எப்ப மேற்கொள்ளப்பட்டிருந்தா உண்மையிலே பொதுமக்களுக்கு பலனளிக்கக்கூடியதா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? குறைஞ்சது ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி இருக்கணும். ஏன்னா இப்போ உள்ள மன உளைச்சல், இப்போ வந்து உள்ள பிஎல்ஓ அதிகாரிகளும் சொல்ற பேச்செல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்களோட வழிகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி பண்ணாக்க ஒரு பிரீத்திங் டைம் கிடைச்சிருக்கும். கொஞ்சம் பொறுமையா ஆசுவாசப்படுத்தி பொறுமையா எடுத்து பண்ணிருக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிருக்க யாரும் தற்கொலைக்கு முயன்றிருக்க மாட்டாங்க. இன்னும் இப்போ வந்து இது ஆரம்பம் தான். இன்னும் ஒரு வாரத்துல என்ன நடக்கும், என்ன ஒரு விபரீதம் நடக்குமோன்னு எங்களுக்கு அச்சம் இருக்கு. இது எல்லா அரசு ஊழியர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமா, மேல இருந்து கீழே வரைக்கும். நிச்சயமா. இந்த 1 மாத காலம்னு ஒரு கெடு விதிக்கிறாங்களே, இந்த 1 மாதத்துக்குள்ள உண்மையிலேயே இந்த வாக்காளர் பட்டியலுங்கிறத வந்து திருத்தி அமைச்சிட முடியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்கா? அது எப்படி செய்ய முடியும்? பண மதிப்பிழப்புன்னு ஒன்று அறிவிச்சாங்க. திரு மோடி ஐயா வந்து அறிவிச்சாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 2 மாச காலம் அவகாசம் கொடுத்தாங்க. பழைய நோட்டை கொடுத்து புது நோட்டை வாங்குன்னு சொல்லி. அதுக்கே நீ 2 மாசம் அவகாசம் கொடுக்குறீங்க. அதுவே பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்க 2 மாசம் அவகாசம் கொடுக்குறீங்க. அப்படிங்கிறப்ப இந்த முறையை ஒரே மாசம் சரி பண்ண முடியும், ஒரே மாசத்துல எல்லா மக்களையும் போய் சந்திச்ச முடியும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது மிகப்பெரிய முட்டாள்தனம் இல்லையா? இப்ப அடையாளம் இல்லாம பல பேர் வசிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? நிச்சயமா. இப்போ அவ்வளோ பேர் நீக்கப்பட்டுருவாங்க இல்லையா? இன்னும் சொல்ல போனா பல பேர் ஆதார் அட்டையே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துட்டு இருக்காங்க. வாக்காளர் அடையாள அட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஆதார் அட்டைலாம் இல்லாம இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க, இந்த வட இந்தியாவிலேருந்து இப்போ குடியேறி இருக்கிற இந்த பீகாரிகள் மற்றும் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்த அந்த ஊழியர்கள்லாம் வந்து இதில் பிடிச்சி பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலையை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அது உண்மையிலே களத்தில் அது சாத்தியமா? நிச்சயமா. நான் வந்து மற்ற ஊர்லாம் சொல்கிறத விட நான் கும்பகோணத்தையே சொல்கிறேன். கும்பகோணத்தில் நம்ம ஜான் சிவராஜ் நகரில் எடுத்துங்க. ஜான் சிவராஜ் நகரில் இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பல பேர் வந்து வடநாட்டுக்காரர் தான் இருக்காங்க. யாருமே வந்து நிறைய பேர் பில்டிங் சொந்தமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீஸை பெரிய கடத்தலே போயிட்டு தமிழர்கள் யாருமே வந்து நிறைய பேர் வந்து அவங்க கடையை விட்டுட்டு வேலைக்கு கூலி வேலைக்கு போகிற மாதிரி, அந்த பத்தர் தொழிலே இப்போ இன்னைக்கு இல்லாமல் கூலி வேலைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜுவல்லரிஸில் பெரிய பெரிய ஜுவல்லரி யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா மலையாளிகளும் வடநாட்டுக்காரர் தான் வச்சிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் ஓட்டு வாங்கிட்டாங்க. அவங்க எப்போ வந்து குடியேறி வந்தவங்க? இப்போ அவங்க வந்து 15 ஆண்டுகளுக்குள்ள வந்தவங்க. 15 ஆண்டுகளுக்குள்ள வந்தவங்க. அவங்க சொல்றாங்க எஸ்ஐஆர்ங்கிறது இங்கே ஓட்டு போட்டுட்டு அங்கேயும் ஓட்டு போடுறத நாங்கள் தடுப்போம், பயோமெட்ரிக்ஸ்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது சாத்தியமாக இருக்கா?
அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு தெரியும் பயோமெட்ரிக்ஸ்லாம் பயன்படுத்தலை, ஒன்றும் பெருசால ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இறுதியா இந்த கள சூழல் எப்படி இருக்கு? இப்போ இந்த சித்ரா அங்கன்வாடி ஊழியர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணது, அங்கே போராடி கொண்டு இருக்கின்ற அந்த அரசு ஊழியர்கள், நீங்கள் அந்த போராட்டத்திலே நீங்கள் வந்து கட்சி பொறுப்பாளரோட கலந்துட்டு இருந்திருக்கீங்க. எப்போ அந்த கள சூழல் எப்படி இருக்கு? அதான் சொல்கிறேன், போராட்டம் இன்னும் வீரியம் எடுக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் பணி எங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருக்க போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து தற்கொலை தூண்டின கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் ப்ளஸ் சூப்பர்வைசர் திரு கார்த்திகேயன் ஆகியோர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாகணுங்கிறதுல ரொம்ப துடிப்பா இருக்காங்க. ஏன் அப்படி மேலதிகாரிகள் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க? இல்ல, அவங்களுக்கு மேல உள்ள அதிகாரி அவங்க ப்ரெஷர் பண்றாங்கல்ல. தனிப்பட்டு இப்ப மாநகராட்சி ஆணையரையோ சூப்பர்வைசரையோ நான் வந்து குற்றம் சொல்ல முடியாது. என்னன்னா அவங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகள், நீ என்ன வேலை பார்த்திருக்க, எத்தனை வேலை பார்த்திருக்க, என்ன வேலை வாங்கிட்டு அவங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு கீழே உள்ள ஊழியர்களை வா போன்னு சொல்லி ஒருமையில பேசி அந்த வேலையை கொடுங்க பாக்குறாங்க. நன்றி. உங்களோட அவசரமான பணிகளுக்கு நடுவே வந்து போர் தொழில் அரங்கத்திற்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இங்க இந்த போராட்ட களத்திற்கு சென்ற அந்த காட்சி காணொலி, அங்க கருத்து கட்ட காணொலிலாம் வச்சிருக்கீங்களா? நிச்சயமா இருக்கு, எல்லாமே உங்கள்கிட்ட தர தயார். நன்றி தயார். நன்றி. நமது கும்பகோணம் மாதுளம்பேட்டை பகுதியில் வேலை பார்த்து வரும் அங்கன்வாடி ஊழியர் அம்மா சித்ரா அவர்கள் தற்கொலைக்கு முயன்றதாக கூறி கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் இருந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் நேரடியாக வந்து பார்வையிட்டோம். இது குறித்து ஏன் தற்கொலைக்கு முயன்றார்கள் என்று அருகில் அவரது மகள் மற்றும் உறவினர்கள் மற்றும் உடன் பணிபுரியும் அனைவரிடமும் கேள்வி கேட்டிருந்தோம். அதன்படி அவர்கள் சொல்லியது என்னென்னா, இன்னைக்குள்ள அந்த எஸ்ஐஆர் படிவத்தை 200 நபர்களுக்கு அவங்க போய் விநியோகம் பண்ணி ஆகணும். அதாவது கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் மற்றும் சூப்பர்வைசர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இருவரும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இன்று இரவுக்குள் 200 நபர்களுக்கு அந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இல்லைன்னா உனக்கு மெமோ கொடுத்துரும் சொல்லி மிரட்டியிருக்காங்க. இந்த மிரட்டல் காரணமாக தான் அந்த சித்ரா அம்மா வந்து தற்கொலைக்கு முயன்றதா அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, புகாரும் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் உடனடியாக அவர்கள் கொடுத்த புகாரின் மீது தமிழக அரசு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். மேலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த இருவர் மீதும் மற்றும் ஏனைய அதிகாரிகள் மீதும் இது மாதிரி அழுத்தத்தில் கொடுத்து வரும் அதிகாரிகள் மீது சரியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் தமிழர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தவறும் பட்சத்தில் மக்கள் திரள் போராட்டத்தை கையில் எடுப்போம். முக்கியமாக அங்கன்வாடி பணியாளர்கள் இது போன்ற எஸ்ஐஆர் படிவத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா? முதல்ல யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அவங்க என்ன வயசாகுது, இன்னொரு 4 மாசத்துல அந்த மாதிரி ரிட்டையர் ஆக போறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை போய் எஸ்ஐஆர் படிவத்தை கொடுக்கறதுக்கு நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னா அவங்க எவ்வளவு பேர் மன உளைச்சல் ஆவாங்க. இந்த அம்மா ஒரு தீர்வு கண்டாங்க, தன்னை வந்து உயிரை போக்கிக்கிறதுனால ஒரு முடிவு கண்டிலான்னு ஒரு தவறான நோக்கத்தை போயிட்டாங்க. ஆனா பல ஊழியர்கள், இங்க பின்னாடி உள்ள பல ஊழியர்கள் அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே மன உளைச்சலாகவும் மன அழுத்தத்தின் காரணமாக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லிக்க முடியாம இருந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து அவங்களோட கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளி காமிச்சிட்டாங்க. இந்த தற்கொலை மூலியமா தன்னை உயிரை போக்கிக்கிறதுனால மற்ற ஊழியர்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சு தவறா நினைச்சிட்டாங்க. ஒரு தற்கொலை வந்து ஒரு பிரச்சனைக்கு முடிவு காணாது எப்போதுமே. அதனால தமிழக அரசு உடனடியாக ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் எஸ்ஐஆர் படிவத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் அதிகாரிகளை தகுந்த ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட மன உளைச்சலை போக்கணும்னு சொல்லி இதன் மூலமா கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 31 வருஷமா சர்வீஸ் பண்றேன். என்னோட சகோதரி இன்றைக்கு வந்து மன உளைச்சல் பட்டு தற்கொலைக்கு ஆளாகி மருத்துவமனையில் வந்து அட்மிஷன்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நகரத்தில் உள்ள ஆணையர் காந்திராமன் தான் முழுக்க காரணம். இந்த எஸ்ஐஆர் படிவம் வந்து எங்களுக்கு மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் எங்களோட குடும்பத்தையே பார்க்க முடியல. இதுக்கு இன்சார்ஜ் வந்து சூப்பர்வைசர் 6 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, ஒரு தண்ணி குடிக்க முடியல. இந்த ஃபோன் சார்ஜ் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டு எங்களுக்கு அழுத்தவே இல்லை. இந்த செல்லு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 6 வருஷம் ஆகுது கொடுத்து, 6 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த செல்லில் தான் எல்லா லிங்க்கையும் நாங்கள் ஏற்றி ஆகணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அங்கன்வாடி பணியாளரை வந்து அங்கே இங்கே முடியாது எல்லா பணிக்கும் எங்களை இழுக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் படிவம் டோட்டலாக அங்கன்வாடி பணியாளரை மன உளைச்சலுக்கும் மன குமுறலுக்கும் இந்த நிலையில இருக்கு. இன்னைக்கு சித்ரா, நாளைக்கு எத்தனை பேரோ. இப்போ சித்ராமா வந்து அவங்களோட இறப்பு மூலியமா செஞ்சிடலான்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது தவறான முயற்சி தான், தற்கொலைக்கு முயலக்கூடாது. அவங்களோட தற்கொலை முயன்ற விஷயமாவது மக்களுக்கு வந்து தான் கூட பணியாற்றும் ஊழியர்களை காப்பாற்றணும். தன்னோட தற்கொலை முயற்சி மூலம் மக்களுக்கு பொதுமக்கள் தெரிய வைக்கணும்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா சார். அதாவது இந்த ஆணையருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். இந்த எஸ்ஐஆர் படிவத்தை முறிவடிக்கணும். அங்கன்வாடி பணியாளருக்கு அந்த பணி வேண்டாம். சரி.
சரி. எங்களுக்கே ஜாஸ்தியா இருக்கு. எங்க ஒர்க்குகள் அதிகமா முடியல. அவங்க வந்து 2 சென்டரை பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். ஒரு சென்டர் ஒரு பணியாளர் பாக்குறதே கஷ்டம். அவங்க 2 சென்டரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டிஹெச்ஆர் எஃப்ஆர்எஸ் நிறைய எங்களுக்கே நிறைய இருக்கு சார். அதனால இந்த திருப்பி இவங்க போட்டு 200 ஃபார்ம் இந்த நைட்டுக்குள்ள ஏத்தணும்னு டார்கெட் பண்ணதாலதான் அவங்க இந்த முயற்சிக்கு வந்திருக்காங்க சார். நீ காலையில இந்த வேலையை நீ முடிக்கலன்னா நான் பாப்பேன், நீ முடிக்கலன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அதனாலதான் அந்த வார்த்தை தான் அவங்கள கொண்டு இருக்கு சார். நைட்டு ஃபுல்லா தூங்காம காலையில வீட்டுல இருக்கிற மாத்திரை எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. 84 மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க சார். எல்லாமே சேர்த்து சார். வீட்டுல அவங்க உடம்பு இஷ்யூக்காக சாப்பிட்டது, சுகருக்கு, பிபிக்கு, வீட்டுல இருந்தது, என்ன அமாக்சினோ, பேராசிட்டமாலோ, ஹெல்த்துக்கு சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் போட்டிருக்காங்க சார். இது பின்விளைவுகள் எவ்வளவு தூரம் அவங்கள கொண்டு போய் அந்த தோழரை எவ்வளவு தூரம் பாதிக்குங்கிறது தெரியாது சார். இன்னைக்கு நம்ம 2 நாள் பேசுறோம், 3 நாள் பேசுறோம், அவங்க வருஷ கணக்கா எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த தோழர் எப்படி பொழைச்சி இப்ப எப்படி நார்மலுக்கு வருவாங்கிறது அந்த கடவுளுக்கு தான் சார் தெரியும். ஆல்ரெடி அவங்களுக்கு வீசிங் ட்ரபிள் இருக்கு, அவங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு இந்த கிளைமேட்டே சுத்தமா ஒத்துக்காது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 35 வருஷமா எங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடியா இருந்தவங்க, எல்லா விஷயத்துக்கும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவங்க. அவங்களையே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்ய வச்சிருக்கு அப்படின்னா அவங்கள மன உளைச்சல் தான் கண்டிப்பா காரணம். எங்களுக்கு ஒரு சந்தேகம், எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த அங்கன்வாடி பணியாளர்களை வலுக்கட்டாயமா ஈடுபடுத்துறாங்களா இல்ல விருப்பப்பட்டு சேர்க்கிறாங்களா? ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுல ஒரு நிமிஷம் சார், இது வந்து என்ன சொல்றாங்க, இது முடியாது அப்படிங்கிற நாங்க எங்க கருத்தை கொண்டு போனோம்னா, நீங்க அங்கன்வாடிக்கு சைன் பண்ணிட்டு ஒர்க்கரா வந்துட்டீங்க அப்படிங்கும் போது எலெக்ஷன் ஒர்க் நீங்க பார்த்துதான் ஆகணும். உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லன்னா அவங்க அடுத்த நடவடிக்கை என்னவோ அதை நாங்க எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றோம். 2 நாள் முன்னாடி கூட நீங்க வீட்டுல இருந்தா நாங்க வந்து உங்களை கேட்க போறது கிடையாது. நீங்க அங்கன்வாடி ஒர்க்கரா இருக்கீங்க, செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து வலுக்கட்டாயம் தான் படுது. இதை நாங்க மேல இடத்துல சொன்னா எங்க வேலையை எடுப்பாங்க, நாங்க உங்க வேலையை நாங்க எடுப்போம். அப்படிதான் அவங்க சொன்னாங்க சார். எல்லாரும் அந்த மீட்டிங் வந்து ஸ்மூத்தா ஒரு மீட்டிங்ல எங்க கருத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கு நாங்க ஒரு 4-5 பேர் எந்திரிச்சு போனோம் சார். அவங்க எங்களை மைக்கு வாங்கி அழகா அடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணி, நீங்க ஒர்க்கரா இருக்கீங்க, ஒர்க்கரா இருக்க வச்சுதான் இந்த ஒர்க்கை நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம், இல்லாட்டி உங்களை வீடு தேடி வந்து இந்த வேலையை நாங்க சொல்ல போறது கிடையாது. வேலைக்குன்னு வந்துட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வேலை தான் பார்க்கணும். இப்ப இந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு போய் கொடுக்குற வேலையும் பார்க்கணும், இந்த அங்கன்வாடி வேலையும் பார்க்கணும். கும்பகோணத்தை பொறுத்தவரை வந்து அதிகமா இல்ல, இன்சார்ஜ் பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்சார்ஜ் பாக்குறத தாண்டி அந்த ஹெல்பர் கிடையாது, ஒர்க்கர் கிடையாது. 56 சென்டர் சார். கும்பகோணம் அர்பனை பொறுத்தவரையும் 56 சென்டர். நாங்க ஒர்க்கர் இருக்கிறது 31 பேர் தான், ஹெல்பர் 22 பேர் தான். 56 சென்டருக்கு 22 பேர் தான் ஹெல்பர், 36 பேர் தான் வந்து ஒர்க்கர். நாங்க 2 சென்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். ஹெல்பர் இருந்தாலும் அந்த வேலை பார்க்கணும், இல்லைனாலும் பார்க்கணும், ப்ரீ ஸ்கூல் பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி இந்த எஸ்ஐஆர் படிவம்ங்கிறது வாங்கணுமா, இதை ஃபில் பண்ணோமா, கொடுத்தோமா, போனோமா அப்படி கிடையாது. 2002 உள்ள டேட்டாவை எடுத்து நீ டீடைலா கொடுத்தாதான் நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்துல எந்த அளவுக்கு சாத்தியம் எங்களுக்கு 2002 நோண்டணும்னா எங்களால முடியல சார். அந்த மக்களுக்கு வாக்காளருக்கே தெரியல சார், எந்த வருஷத்துல நம்ம எங்க போட்டோம், எந்த இடத்துல போட்டோங்கிறது அவங்களுக்கே தெரியல. அவங்ககிட்ட நம்ம கேட்டு வாங்குறப்ப ஒவ்வொரு வாக்காளருக்கும் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது சார். அவங்க டீடைல கேட்கறப்ப ஒரு வாக்காளரை வச்சு எல்லா ஃபேமிலியும் முடிக்கணும். அவ்வளவு நம்ம கலெக்டர் சொல்றாங்க, நம்ம தேர்தல் அதிகாரி சொல்றாங்கன்னு செய்யறோம். இல்ல அதெல்லாம் அவங்க வந்து முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டம் முன்னாடி வரணும்னு சொல்லி எங்களை போட்டு நிர்பந்திக்கிறப்ப எங்களால முடியல சார். எங்களுக்கு ஃபேமிலி ஒண்ணு இருக்குல்ல சார், நைட்டு இதை முடிச்சிருங்கம்மா அப்படின்னு எங்க சூப்பர்வைசர் சொல்றப்ப நாங்களும் கேட்போம் சார். நாங்க வீட்டுல எல்லாம் இருப்பாங்க, நைட்ல உட்காந்து 12 மணிக்கு மேல ஒரு சூப்பர்வைசரோ 10 மணிக்கு மேல ஒரு எப்படி சார் ஆகும்? என்ன சார், ஒரு லேடிஸ் தானே சார், வீட்டுல போய் சமைக்கணும், அதெல்லாம் சொன்னா எங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கு சார். ஒர்க் இருக்கு சார், 10,000 ரூபாய் குறைஞ்சு சம்பளம் சார். 10,000 ரூபாய் தான், மிஞ்சி போனா 12,000 ரூபாய் வரும். இதை வச்சுக்கிட்டு எத்தனை வேலை சார் பார்ப்பாங்க? வீட்டுல வந்து ஒர்க் பண்ணிக்கணும், சம்பளம் இருக்கா சார்? ஹையர் அதிகாரியா சார்? நாங்களாம் 4 டிகிரி முடிச்சவங்களா சார்? 1 லட்சத்துக்கு மேல நாங்க சம்பளம் வாங்குறவங்களா? எங்களை ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்க?
அதெல்லாம் சார் நாங்க கேட்குறோம். நாங்கெல்லாம் படிப்பு இல்லாதவங்க தான், டிகிரி இல்லாதவங்க தான், எங்களுக்கு சம்பளமும் கிடையாது. ஏன் சார் இந்த வேலையை எங்க மேல ஏன் தெரிக்கிறீங்க? திணிக்கிறாங்கன்னு தெரியல சார். திணிக்கிறாங்க, கண்டிப்பா திணிக்கிறாங்க. அப்பயும் நாங்க இதை கரெக்டா தான் செய்கிறோம். எந்த அடி அடிச்சாலும் எந்த டிபார்ட்மெண்ட் அடிச்சாலும் எந்த வேலை கொடுத்தாலும் நாங்க செஞ்சுக்கிட்டு வெளியில வரோம். ஆனா இந்த டார்கெட்னு வச்சுக்கிட்டு எங்களை போட்டு திணிக்கிறப்ப அந்த பேச்சு உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு 10 பேர் நிக்கிறப்ப எங்களை வந்து அனாவசியமா பேச வேண்டியது. அப்ப எங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அந்த தெருவுல நாங்க நடக்கிறப்ப இவன் திட்டம் தானே, இது என்ன வேலை பார்க்க, இது ஒழுங்கா வேலை பார்க்குமா அப்படின்னு தானே சார் எங்களை கேட்பாங்க. அப்ப வீட்லயும் திட்டு வாங்கிக்கணும், ஆபீஸ்லயும் திட்டு வாங்கிக்கணும், தெருமக்கள்கிட்டையும் திட்டு வாங்கிக்கணும், அதர் டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க திட்டு வாங்கிக்கணும். எதுக்கு சார் நாங்க வாழணும்? அதான் அந்த அம்மா தற்கொலை முடிச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேல எதுக்கு? ஆணையர் வந்து சொல்லியிருக்காரு சார், நாங்க வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா ஆள் வச்சு ஏத்த சொல்லியிருக்கோம், நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு. ஆக்சுவலா நேத்து நடந்த ஒரு நிமிஷம் அங்க வந்து ஆக்சுவலா நேத்து நடந்ததுக்கு நீங்க வாங்கி ஏத்துங்க சார், எங்களால ஏத்த முடியாதுன்னு எங்க ஒருத்தவங்க சொன்னதுக்கு நான் இங்க ஆள் வச்சு நாங்க ஏத்தினாலும் நீங்க தான் பணம் கொடுத்து ஏத்தணும். எங்ககிட்ட கேக்குறாங்க சார், எங்களை கேக்குறாங்க சார். 1500 ஓட்டு இருந்தா நாங்க 3000 ரூபாய் கொடுக்கணும் சார். எங்களுக்கு வருஷத்துக்கான சம்பளம் 7000 ரூபாய் தான் சார். இதுக்கு பெட்ரோல் செலவு, நம்ம போடுற ரீசார்ஜ், நம்ம போடுற பணமே ரீசார்ஜ் பண்றது, நம்ம நெட்டு போறதே சரியா வந்துரும் சார். எப்படி இவங்களுக்கு நாங்க 2 ரூபா கொடுத்துட்டு இவங்க ஃபார்ம் நாங்க 2 ரூபா கொடுத்து நாங்க பணம் எல்லா செலவும் காலையில எங்க சூப்பர்வைசர் கால் பண்ணி சொன்னது என்னன்னாக்கா, எல்லாருக்குமே இப்ப செப்பரேட்டா சொன்னது என்னன்னாக்கா, நீங்க வந்து இங்க உட்கார்ந்து பக்கத்துல சொல்லி ஏத்துங்க அப்படின்னாங்க சார். நாங்க சொன்ன எங்க அங்கன்வாடி ஒர்க் பாதிக்கப்படும், எப்படி நாங்க ஃபார்மை கொண்டு வந்து கொடுத்துடுறோம், நீங்க ஏத்துற வேலையை நீங்க ஆள் வச்சு ஏத்துங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லம்மா நீங்க தான் வந்து ஏத்தணும்னு சொன்னதுக்கு எங்க அங்கன்வாடி பிள்ளைங்க அத்தனை பேரையும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல ஓடிபி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நிக்க வச்சிருந்திருக்காங்க. அத்தனை பேரும் இன்னைக்கு முனிசிபாலிட்டி வாசல்ல அத்தனை பேர் நின்றுருக்காங்க. இப்ப இந்த ஊழியர்கள் பற்றாக்குறைன்னு சொல்றீங்களா, இது கும்போணம் சட்டமன்ற தொகுதி முழுக்கவா இல்ல கும்போணம் மாநகராட்சி சொல்றீங்களா? தமிழ்நாடு இல்ல இப்ப இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை சொன்னீங்கல்ல, எண்ணிக்கை நீங்க சொன்னீங்க நகரம் கும்போணம் மாநகராட்சி. நான் சொன்ன டேட்டா வந்து கும்பகோணம் நகரம். அவங்க சொன்னது தமிழ்நாடு ஃபுல்லா வேகன்சி இருக்கு சார். எங்க கும்பகோணம் ஊரகம்னா கும்பகோணம் ஊரகத்திலே 2 சென்டர் பாக்குறோம் சார். ஆனா இவ்ளோ கம்மியா இல்ல, ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கம்மியா தான் சார் இருக்கு. வேகன்சி இன்னும் எடுக்கவே இல்லை சார். ஒரு சென்டர் ஒருத்தங்க 2 சென்டர் பாத்துட்டு இருக்காங்க சார். அதுல எஃப்ஆர்எஸ்னு ஒண்ணு இருக்குல்ல சார், ஐ பிளிங்க். அந்த ஐ பிளிங்க் பண்ணா நெட்ல வந்து ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருக்கும் சுத்திட்டே இருக்கும் சார். ஒவ்வொருத்தருக்கும் 2 மணி நேரம் அப்ப கொடுத்தாதான் நம்ம மாவு கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு மாவு வராது. எப்படி சார் இதெல்லாம்? அவங்க மாவு வாங்கி அவங்கள்ட்ட கொண்டு போய் செல்ல வச்சுக்கிட்டு எஃப்ஆர்எஸ் பண்ணுங்கன்னு கண்ணாடி இப்படி நின்றுகிட்டு இருந்தா எங்களோட செல்ஃப் என்ன சார் சொல்ல முடியும்? சொல்லவே முடியல சார். என்ன வேணாலும் நடக்கலாம். கண்ணாடினா அந்த லேடி எங்களை கண்ணாடிக்க சொல்லுவோம். அப்படியே கமெண்ட்ஸ் வருது சார். கமெண்ட்ஸ் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம். இப்ப ரீசெண்டா வந்து ஒருத்தரை வந்து கையை உடைச்சு, ஆமா திருவாரூர் நடந்திருக்கு, கையை உடைச்சு போயிருக்காங்க, அட்மிஷன் போட்டு நடந்திருக்கு. அதையும் வந்து இது பண்ணிருக்காங்க. எஃப்ஆர்எஸ்க்கு போயிருந்த அங்கன்வாடி ஒர்க்கரை வந்து பெனிஃபிஷரியோட ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிருக்காங்க, அடிச்சு கையை ஒடிச்சிருக்காங்க சார். நீ கும்பகோணம் எதுக்கு நீ வந்து எப்ப பார்த்தாலும் கண்ணாடி நீ மாசம் வந்து கண்ணடிக்க சொல்லுவியா அப்படின்னு சொல்லி ஐ பிளிங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிளிங்க் பண்ணுங்கன்னா கொண்டு போய் வந்து வச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு அந்த இஷ்யூ எல்லாம் அதிகமா இருக்கு சார். இன்னைக்கு இந்த கும்போணம் அரசு மருத்துவமனையில இந்த அம்மா அங்கன்வாடி ஊழியர் அம்மா சித்ராங்கர் வந்து அட்மிஷன்ல இருக்காங்க. இது சமயம் எதுக்காக அட்மிஷன் இருக்காங்க, என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த எஸ்ஐஆர் பணியில் அங்கன்வாடி ஊழியர்களை தேர்தல் கமிஷன் ஈடுபடுத்தி இருக்கிறது. அந்த பணிகளை மிக சிரமப்பட்டு கடுமையாக அந்த பணிகளை அங்கன்வாடி ஊழியர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் காந்திராஜன் என்பவர் அங்கன்வாடி ஊழியர்களை மிரட்டி, குறிப்பாக சித்ரா என்ற அர்பனில் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியரை தரைக்குறைவாக பேசி, நாளை காலைக்குள் படிவங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டியிருக்கிறார். இரவு 9 மணிக்கு மேலே பேசியிருக்கிறார். இதனால் பதட்டமடைந்த சித்ரா என்ற அங்கன்வாடி ஊழியர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இன்றைக்கு காலையில் அவர் 80க்கும் மேற்பட்ட மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் இப்போ தீவிரமான சிகிச்சையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நடவடிக்கையை எதிர்த்து சிஐடி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் மாநகராட்சி ஆணையரை கண்டித்து உடனடியாக மீது நடவடிக்கை எடுக்கணும், இவங்களுக்கு உரிய சிகிச்சை கொடுக்கணும். தேர்தல் கமிஷனும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும்
உடனடியாக இதில் தலையீடு செய்து இந்த அங்கன்வாடி ஊழியர்களை எஸ்ஐஆர் பணியிலிருந்து அவர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போராட்டம் என்பது தொடர்ந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைக்கு முன்பாக அங்கன்வாடி ஊழியர்கள் குழுமி இருக்கிறார்கள். அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். இப்போ வந்து ஆணையர் தான் பேசுனாங்களா இல்லை அவங்களோட உதவியாளர் சூப்பர்வைசர் யாராவது பேசுனாங்களா அந்த அம்மாட்ட? இல்லை, வந்து சூப்பர்வைசர் கார்த்திகேயன்கிறவர் வந்து பேசியிருக்கிறாரு. பேசி தான் அவர் வந்து ஆணையர்கிட்ட போன சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் ஆணையர் பேசியிருக்காரு. வார்த்தையை பயன்படுத்தியது ஆணையர். இதெல்லாம் இரவு 9:30 மணி போல தான் நடந்திருக்கு. இதெல்லாம் இரவு 9 மணிக்கு மேலே இது நடந்திருக்குது. அப்படி வந்து இரவு 9 மணிக்கு மேலே நடந்ததுனால அவங்களுக்கு ஒரு பதட்டம் என்பது ஏற்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தைகள், அவர் பேசிய விதம் அப்படி வந்து ஒருமையில் பேசியிருக்கிறாரு, மிரட்டுற துணியில் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான மன உளைச்சலையும் பாதிப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய காலம் 30-35 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க வந்து பணியில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக பணியாற்றக்கூடியவங்க. அதனால் இத்தனை ஆண்டுகள் நம்ம பணியாற்றியும் கூட இப்படிப்பட்ட அதிகாரிகளால் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்கிற மன உளைச்சலில் இந்த தற்கொலை முயற்சிங்கிறது நடந்திருக்கிறது. ஆகவே தான் இந்த தற்கொலைக்கு காரணம் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய காந்திராஜன். அவர் வந்து நான் அப்படியெல்லாம் பேசல போல வரலன்னு சொல்லி அவர் மறுப்பு செய்தியெல்லாம் விட்டுட்டு இருக்கிறார். உண்மையில் அது இல்லை. இந்த மாதிரி நடந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுங்கிறது நடந்திருக்கிறது. இவங்க வேணும்னே வந்து இங்கே வந்து இந்த மாதிரியான தற்கொலை முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முடியாத நிலைக்கு, இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டதனுடைய விளைவாக இந்த தற்கொலை முயற்சிங்கிறது நடந்திருக்கிறதுங்கிறது தான் இதை வந்து பார்க்க வேண்டியது. தமிழ்நாடு அரசு தேர்தல் கமிஷனும் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் இதில் சீரியஸாக தலையிடணும். இந்த சீரியஸாக தலையிட்டாதான் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு வரும். அதனால அதை எதிர்பார்க்குறோம். ஒரு நல்ல தீர்வு வரும்னு எதிர்பார்க்குறோம். இல்லை என்றால் போராட்டம் மேலும் தீவிரப்படுகிறது. இப்போ நீங்கள் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அவங்க மேலே புகாரும் கொடுத்துருக்கீங்க. புகாரும் கொடுத்துருக்கு. சரி, துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் சங்க சார்பாகவும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ரீதியான நடவடிக்கையும் ரெண்டுமே அவர் மீது நடவடிக்கை உட்படுத்தணும். உங்களோட போராட்டத்தில் நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக துணை நிற்கும்னா எப்போதும் துணை நிற்கும். நன்றி.